100 நாள் கடின சவால் டே 11 இன்னைக்கு காலையிலேயே அருமையான கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டில் பூத்த நம்ம வீட்டு ரோஸை யாருக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானே அனுப்பி வச்சிடுறேன். அப்புறம் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ட்ரிங்க் போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு ட்ரிங்க் போட்டோம். இதோட ரெசிபியை நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்புறம் அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டோம். ஜிம்முக்கு போனால் அங்கே இன்றைக்கி நமக்கு ஒரு புதிய நவீன ஆயுதம் கிடச்சிச்சு. இந்த ஆயுதத்தோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ரன்ச்சஸ் போடுறப்போ காலை பறக்க விடாமல் இருக்கிறது தான். ஆனால் நம்ம காலை பறக்க விட்டுகிட்டே இருந்துச்சு. அதனால் தூக்கி போட்டுட்டு கடந்த 2 நாள் ஒர்க் அவுட் போட்டதுக்கு கையை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கைக்கு முறுக்கு போட்டுட்டு இன்றைக்கி தொப்பையை குறைக்கலான்னு சொல்லிட்டு அக்கறை வந்துருச்சு. அதனால் தொப்பைக்கு இன்றைக்கி ஒர்க் அவுட்டு. முதல்ல எடுத்தோடனே தொப்பை பிதுக்கல் தான். தொப்பை பிதுக்கல்னால் வேற ஒன்றும் இல்லை, க்ரன்ச்சஸ்ஸு. அப்புறம் இன்றைக்கி தொப்பையை தீ மாதிரி எரிய வைக்கிறோன்னு சொல்லிட்டு தொப்பைக்கு 6 வேரியண்ட் பிளான் பண்ணிட்டோம். இதுக்கு பேர் தான் கால் கத்திரிக்கோல். இது போட்டால் தொப்பையை 2 வெட்டி விட்டுரும். அடுத்து தொப்பை பிதுக்கல். தொப்பையை போட்டு பிதுக்குன்னு பிதுக்கிட்டோம். பிதுக்கினதில் பின்னாடி வந்துருச்சு. அள்ளி போடுற மாதிரி அடுத்து ஒரு எக்ஸசைஸு. அது போட்டால் சைடு தொப்பையெல்லாம் குறைன்னு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே கடைசியாக சைடு தொப்பைக்கு இன்னொரு ஒர்க் அவுட்டு. அதில் சைடு தொப்பை இங்கிட்ட ஒரு நசுக்கு அங்கிட்ட ஒரு நசுக்கு நசுக்கிட்டோம். கடைசியாக ஆப்ஸோட ராஜாவுக்கும் நமக்கு சண்டை வச்சுக்கிட்டோம். அதாவது வேற ஒன்றும் இல்லை, பிளாங்க்ஸ் தான். பிளாங்க்ஸில் மொத்தமாக ஒரு 60 செகண்ட் ஹோல்டு பண்ணி ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரிங்க்ஸோட ரெசிபி. அதாவது வேற ஒன்றும் இல்லை, எலுமிச்சம்பழம் சாறில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா ஃபுல் எலக்ட்ரோலைட்ஸ் தான், உடம்பு ஃபுல் எனர்ஜியாக மாறிடும். இதை ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் குடிக்கலாம், ஒர்க் அவுட் அப்பையும் குடிக்கலாம், ஒர்க் அவுட் முடிச்சுட்டும் குடிக்கலாம். அப்புறம் குடிச்சிட்டு அப்படியே காலேஜ் கிளம்பிட்டோம். அதில் சாப்பாட்டுக்கு மீல் மேக்கரு கூட தயிர் சாதம், அப்புறம் அப்படியே வெஜ்ஜீஸுக்கு கேரட்டும் முள்ளங்கி வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தெம்பாக காலேஜ் போனால் நம்ம தெம்பெல்லாம் போகிற மாதிரி டாஸ்க்கு ஒன்றுமே வரல. மண்டை சூடாகி ஒரு காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க போனால் அங்கே டீ தான் கிடச்சிச்சு. வேறு வழியிலன்னு சொல்லிட்டு டீயை மட்டும் குடிச்சிட்டு அப்படியே காலேஜ் முடிஞ்சிச்சு. காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நாளை முடிச்சாச்சு. கடினமாக இருங்க.